அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சென்னை வளசரவாக்கம் காவல் நிலைய பகுதியில் சுழலும் கேமராவுடன் கூடிய போலீஸ் வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 360 டிகிரி சுழன்று பதிவு செய்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு காட்சிகளை அனுப்புவதற்கு வசதியாக இந்த ஏற்பாடானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். 360 டிகிரி சுழலும் கண்காணிப்பு கேமரா வாகனமானது தற்பொழுது வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து இறங்கியுள்ளது. இன்று சீமான் ஆஜராக உள்ள நிலையில் இந்த காலை முதல் வளசரவாக்கம் காவல் நிலையம் ஒரு பதட்டமான சூழ்நிலையும், அதே போன்று 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நடிகை ஒருவர் புகார் அளித்ததை அடுத்து தொடர்ச்சியாக சீமானிடம் ஏற்கனவே கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விசாரணை தொடர்பாக அந்த நடிகை நீதிமன்றத்தின் மூலமாக நாடியதன் மூலமாக 12 வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் சீமான் நேற்று ஆஜராக வேண்டும் என காவல் நிலையத்திலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் வெளியூரில் இருக்கின்ற காரணத்தினால் இன்று அவர் நேரில் ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் இன்று மாலை 6 மணி அளவில் சீமான் ஆஜராக இருப்பதாக வழக்கறிஞர்கள் காலை வந்து தெரிவித்திருந்தார்கள். மேலும் இந்த காலை முதல் வளசரவாக்கம் பகுதி முழுவதுமாகவே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கி வருகிறது. இந்த பகுதி முழுவதுமாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது 360 டிகிரியில் சுழலக்கூடிய கண்காணிப்பு கேமரா வாகனமானது இறங்கியிருக்கிறது. இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சிகள் மற்றும் வீடியோக்கள் நேரடியாக சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அந்த புகைப்படங்களை அனுப்பும். அவர்கள் அங்கிருந்து அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்பதை காவல்துறையினர் அங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார்கள். அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பணியாற்றுவோர் என தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று 6 மணிக்கு ஆஜராக இருக்கக்கூடிய சீமான் 8 மணிக்கு ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் நேரம் ஆக ஆக போலீசாருடைய வருகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 அரசு பேருந்துகளும் இங்கு இடத்தில் இருக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் என அனைத்து ஏற்பாடுகளும் போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.